ஆரம்பிச்சிடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரியதர்ஷினி, ஃபவுண்டர் ஆஃப் ஹார்ஷிப்ஸ். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? நீங்களே ஒரு பிராண்ட் ஓனர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? குறைஞ்ச முதலீட்டுல அதிக லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? நமக்கு இருக்கவே இருக்கு நம்மளோட சோப் பிசினஸ். கெமிக்கல் ஃப்ரீயா இயற்கையா கிடைக்கிற மூலிகளை வச்சு எப்படி சோப் தயாரிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு கத்துத்தரேன். இப்ப மஞ்சஸ்தா சோப் ப்ரிப்பேர் பண்ண போறோம். மஞ்சஸ்தாவோட இயற்கை குணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நேச்சுரலாவே டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணும், பிளாக் டாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும், பிம்பிள்ஸை குறைக்கும். ஸோ அந்த சோப்பை வீட்லேயே ஈஸியாக எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மெல்ட் அண்ட் போர் மெத்தடில் மஞ்சஸ்தா சோப் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம டபுள் பாயிலிங் பண்ணணும். அதுக்கு இந்த கடாயில் அந்த பாத்திரம் சூடாகிற அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். தண்ணி முதல்ல ஹீட் ஆகட்டும். தண்ணி முதல்ல ஹீட் ஆகட்டும். A few moments later. நம்ம டபுள் பாயில் பண்றதுக்காக வாட்டர் ஹீட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள என்னென்ன இன்கிரிடியன்ஸ் நம்ம சோப்பு தயாரிக்க யூஸ் பண்றோம்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரீமியம் குவாலிட்டி கோட் மில்க் சோப் பேஸ். ஸோ இந்த சோப் தயாரிக்கிறதுக்கான மெயினான இன்கிரிடியன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சிஸ்தா பவுடர். ஸோ இதோட நேச்சர் நம்மளோட ஃபேஸ்ல உடம்புல இருக்கிற டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின், ஆல் ஸ்கின் டைப்ஸும் வந்து இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அதிமதுரம் பவுடர். ஸோ ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்குற ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரிடியன்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது இருக்கிற டஸ்ட்டு இதெல்லாமே ஃபேஸ் அண்ட் ஸ்கின்ல இருக்கிற டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்கின்னை இன்னமும் க்ளோ பண்ணி தரும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு எப்பயுமே மாய்ச்சரும் ஈரப்பதமும் ரொம்ப அவசியம். அந்த மாய்ச்சரும் ஈரப்பதத்தையும் மெயின்டைன் பண்றதுக்காக நாம விட்டமின் இ ஆயில், பாதாம் ஆயில் எல்லாமே நம்ம சோப்ல ஆட் பண்ணி செய்ய போறோங்க. அதே மாதிரி ஆலோவேரா ஜெல்லும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இதுதான் நம்மளோட சோப் மேக்கிங் பண்றதுக்கான மெயின் இன்கிரிடியன்ஸ். ஸோ இப்போ வாட்டர் ஹீட் ஆயிடுச்சு. 1 kg சோப் பேஸை யூஸ் பண்ணி சோப் செய்யும் போது நமக்கு கிட்டத்தட்ட 10 to 11 சோப் நமக்கு கிடைக்கும், யூஸ் பண்ற இன்கிரிடியன்ஸை பொறுத்து. ஸோ இது ப்ரீமியம் குவாலிட்டி கோட் மில்க் சோப் பேஸ். நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ச்சரும் ஈரப்பதத்தையும் நம்மளோட கோட் மில்க் சோப் பேஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ வாட்டர் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. டபுள் பாயில் மெத்தட் அப்படின்னா வாட்டர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸை போட்டு ஸோ அதில் வைக்கும்போது அது மெல்ட் ஆகிட்டே வரும் அந்த வாட்டரோட ஹீட்டில். டைரெக்டாகவும் பண்ணலாம், பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க டைரெக்டாக பண்ணும்போது அதை கரெக்டான இதில் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ பெட்டர் வந்து டபுள் பாயில் மெத்தடில் பண்ணும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. Seconds later. நாம சோப் பேஸ் லைட்டா மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு எடுத்து வச்சிருக்கிற இன்கிரிடியன்ஸை நான் ஒண்ணா ஆட் பண்ண போறேன். ஸோ மஞ்சிஸ்தா பவுடரை ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் அதிமதுரம், தலைவரே அது வந்துங்க. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ண வேண்டாம், ஏன்னா நுர ஃபார்ம் ஆகிடும். லைட்டாக அப்படியே கிளறி விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் சோப்பு உருகிடும். நமக்கு சோப் பேஸ் வந்து உருகி கரெக்டான சோப்பு வந்து நமக்கு கிடைக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து கட்டிப்படாமல் கரெக்டாக நம்ம கிளறும் போதே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடணும். சும்மா தொடர்ந்து கிளறிட்டே இருக்க வேண்டாம், அப்பப்போ ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம்.
நம்ம டெய்லி யூஸ் பண்ற நம்மளோட ப்ராடக்ட்ஸை நாமளே செஞ்சு யூஸ் பண்ணும்போது அது ஒரு தனி ஃபீல் தாங்க. ஸோ அதனால நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் பார்த்து நமக்கு ஹாப்பியா இருக்கும். என்னோட ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா, நான் இப்ப செஞ்சு காட்டிட்டு இருக்கிற மஞ்சஸ்தா சோப்பு தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட். ஸோ அது என்னோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். என்னோட மஞ்சஸ்தா சோப் எப்ப செஞ்சு வச்சாலும் ஸ்டாக் அவுட் ஆயிடும். காரணம் அதுல நம்ம யூஸ் பண்ணிருக்கிற பிரீமியம் காஸ்மெட்டிக் கிரேட் உள்ள இன்கிரிடியன்ஸ். ஸோ ரெடியான நம்மளோட சோப்பை நான் இதில் மாற்றிக்கிறேன், ஈஸியாக போர் பண்ணுறதுக்காக மோல்டில். ஸோ நான் எடுத்திருக்கிறது ரெக்டாங்கிள் மோல்டு, 100 கிராம்ஸ் மோல்டு. ஆல்ரெடி நான் அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரெடியான நம்மளோட சோப்பை இதில் நம்ம ஊற்றலாம். ஸோ நாம் சொன்ன மாதிரி 1 kg சோப் பேஸ் எடுக்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 11 சோப் கிடைச்சிருச்சு. One eternity later. நம்மளோட மோல்டில் போர் பண்ண சோப் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு 2 to 3 hours ஆகும். ஸோ போன பேட்சில் ப்ரிப்பேர் பண்ண மஞ்சஸ்தா சோப்பு, ஸோ இந்த சோப்பும் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ், ரொம்ப சூப்பரான எஃபெக்ட் கொடுக்கும். டேன் எல்லாமே சூப்பராக ரிமூவ் பண்ணி தரும். நமக்கு மஞ்சஸ்தா சோப்புக்குன்னு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கையும் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீட்பேக்கையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள். நம்மளோட ப்ராடக்டை வந்து நீங்களும் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கான நேச்சுரல் ஃபீலை வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கஸ்டமருக்கு இந்த மாதிரியான பாக்ஸில் போட்டு நம்ம கொரியர் பண்ணுவோம். உங்களுக்கும் நம்மளோட மஞ்சஸ்தா சோப் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணுறேன்.